ரெக்கமெண்டா? அப்படி கூட வச்சுக்கலாம். துளசி, கோயிலுக்கு தானே, வாங்க போயிட்டு வரலாம். வேண்டாம் சிவா, எனக்கு என்னமோ வேண்டான்னு தோணுது. வர வர சிவாவுக்கு ஜனனிய பிடிக்கல. துளசி வேற கர்ப்பமா இருக்கா. உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா துளசிய சிவா ஏத்துப்பாரு. இப்ப 2 பேரையும் ஒன்னா அனுப்புறதா சரியா இருக்கும். என்ன நீங்க சிவா கூப்பிட்டும் வரமாட்டேங்கிறீங்க? யார் கூப்பிட்டா என்ன? பிடிச்சாதானே வர முடியும். இத பாரு துளசி, சிவா தம்பி தான் ஆசையா கூப்பிடுறாருல, கோயிலுக்கு தானே, போயிட்டு வாயேன். இல்ல சித்தி. இத பாரு, நீ எதுவும் பேசாத, தம்பி ஃபீல் பண்ணுவார்ல. சரி, நீங்க கூப்பிடுறதுனால வரேன். தேங்க்ஸ். நாளைக்கு காலையில கிளம்பலாம். ம், நான் கூப்பிட்டப்ப வரல, சிவா கூப்பிட்டா மட்டும் வரேன்னு சொல்றது. ஜனனி ஓகேவா? ஹாப்பி. ம், பாப்பாலாம். குட் நைட். ஏங்க ஸ்பீக்கர்ல போடுங்க. எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுறான்? அண்ணா யாருண்ணா? அதான்டா ராஜசேகர். அட்டன் பண்ணி பேசுங்க, அப்பதானே என்னன்னு தெரியும். என்னப்பா ரொம்ப நாளாக ஆளையே காணோம்? உன்னதாயா காணோம். யோ, அதான் சில திருட்டு கேஸில் உள்ளே போய் இப்போ தான் பெயிலில் வந்திருக்கேன். ஏன் அதெல்லாம் உனக்கு தெரியாதா? என்ன செய்தோ? நீங்க சில திருடுவீங்களா? சொல்லவே இல்ல. ஏம்மா தாயே, எனக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. இதோ இவனுங்க இருக்கானுங்களே, கூட இருக்கிற பசங்க பண்ண பாவத்துக்கு எனக்கும் பங்கு கொடுத்துட்டு போயிட்டானுங்க. சரி சரி, அதை விடு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் உனக்கு கால் பண்ண. அப்படியா? என்ன விஷயம்? இங்க பாரு, சிவா, துளசி, ஜனனி 3 பேருமே வெளியூர்ல இருக்கிற கோயிலுக்கு போக போறாங்க. 2-3 நாள் அங்கதான் தங்க போறாங்க. துளசிய நீங்க தூக்கிட்டா நல்லது. அப்படியா? எந்த கோயில்? அது எந்த கோயில், எந்த இடம், எல்லா டீடைல்ஸையும் நான் உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். உங்களை நினைச்சதா பாவமா இருக்கு. துளசிக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்றோம். எனக்காக பாவம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா இந்த வாட்டி துளசி என் கையில சிக்குவா, அதை நான் பாத்துக்கிறேன். இங்க பாருப்பா, தூக்கிட்டா போன் பண்ணி சொல்லு. கோயில காணாம போயிட்டான்னு மேட்டரை முடிச்சிடலாம். யோ, தேங்க்ஸ் யா இன்ஃபர்மேஷனுக்கு. இந்த தடவை துளசியை தூக்குறேன் பாரு. வாழ்த்துக்கள் சேது. நான் பாத்துக்கிறேன். போட்டு கொடுத்தாச்சு. ஹாப்பி. எப்படியும் இந்த முறை துளசி சேதுக்கிட்ட சிக்குவா. வெளியூருங்கிறதுனால அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ சொல்றது கரெக்ட் தான். என்னவாண்ணா? டேய், ம் 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 என்ன சிவாவோட நீயும் கோயிலுக்கு போறியா? 2 வைஃப் கார்ல எப்படி? ஒருத்தர் இந்த பக்கம், இன்னொருத்தர் அந்த பக்கம்.
நடுவுல சிவா மாமாவா? தம்பி கொடுத்து வச்சவன். அமராவதி, இவங்க கூட வராம இருந்தாதான் அவளோட கர்ப்பத்தை கழிக்க முடியும். இவளும் கூட வந்தா விடமாட்டான். அதனால கேவலமா பேசினா நான் வரலன்னு சொல்லிடுவா. மா, கேவலமா பேசணுமா? இப்ப பாரு. ஏமா துளசி, சிவா மாமாவும் ஜனனியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க கோவிலுக்கு போறாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ எதுக்கு போற? ஏன் நீயும் அமராவதி அண்ணியும் போறீங்களா? ஏய், சிவா என் தம்பி, ஜனனி என் தம்பி பொண்டாட்டி. சிவா மாமா என் தாய் மாமாவோட பையன். நான் போறேன். சிவா கூட போறதுக்கு எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. இருந்தாலும் நான் போக விரும்பல. ஐயாவும் அம்மாவும் கேட்டிருக்கிறதுனால தான் போறேன். ஓ, அப்படியா? நான் தூங்கணும், கொஞ்சம் வெளியே போங்க. ஏய், தூங்கணுமா? நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீ தூங்கணுங்கிற? தூக்கம் வந்தா தூங்கணும் தானே. ஹலோ துளசி பேபி, கோவிலுக்கு நீ வர வேண்டாம். இது வரைக்கும் வேண்டாம் தான் நினைச்சேன். வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதனால கண்டிப்பா நானும் வருவேன். அதான் டேவிஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சுல்ல, அப்புறம்